வணக்க வழிபாடுகள் குறித்த இபாதா குறித்த தவறான புரிதல்கள் என்னென்ன இருக்குது அதை பற்றி விளக்கத்தை ஷேக் ஃபௌசான் இங்கே குறிப்பிடுறாங்க. அல் இபாதத்து தௌகீஃபியா, வணக்கங்கள் இபாதத்துகள் என்பது தௌகீஃபியா. தௌகீஃபியா அப்படின்னு சொன்னால் ஆதாரங்களை கொண்டு மட்டும்தான் அதற்கு சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஆதாரம் இருக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம், குர்ஆனிலிருந்தும் நபி வழியிலிருந்தும் ஆதாரங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் அதை இபாதத் என்று குறிப்பிடுவோம், சட்டம் என்று ஆகும். எதெல்லாம் சட்டத்தில் இல்லையோ அவைதான் பித்அத், புதுமை, நிராகரிக்கப்பட்டு விடும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். எவர் நம்முடைய கட்டளை இல்லாத காரியத்தை செய்கிறாரோ, அதாவது ஆதாரம் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய கட்டளை இல்லை, அந்த மாதிரி ஒன்றை ஒருத்தர் மார்க்கமாக நினச்சிக்கிட்டு ஒரு காரியத்தை செய்கிறாரோ அந்த காரியம் நிராகரிக்கப்பட்டுவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் 4447. அப்போ இது ஒரு ஆதாரம். என்ன, ஒரு இபாதத் என்பது எப்போது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா அதுக்கு ஆதாரம் இருந்தால் அது இபாதத்தாக ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அது இபாதத் அல்ல, நல்ல அமல் ஆகாது, அது அமலாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். செய்தவர் தண்டனைக்குரியவர், அவர் பாவி ஆகுவார். காரணம், அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டவராக இருப்பார், அல்லாஹ் கீழ்ப்படியவில்லை என்கிற நிலை அவரிடம் இருக்குது. இபாதத்தை நிறைவேற்றும் வழிமுறை என்ன? அந்த வழிமுறை பாருங்க, வணக்கங்களை செய்து முடிப்பு சரியான வழிமுறை, அதில் நடுநிலையை கடைபிடிப்பது. எந்த இபாதத்திலும் அதில் நடுநிலை கடைபிடிக்க வேண்டும். லேசுக்கும் சோம்பலுக்கும் மத்தியில், கடினத்திற்கு வரமுவிற்கும் மத்தியில் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் தன் தூதருக்கு சொல்லுகிறான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக வலா தத்கவ். நபியே, உங்கள் கட்டளையிடப்பட்டது போன்றே நீங்களும் உங்களுடன் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பால் திரும்பியவர்களும் உறுதியான வழியில் இருங்கள், நேரான வழியில் உறுதியாக இருங்கள், அதில் வரம்பு மீறி விடாதீர்கள். இபாதத்தில் வரம்பு மீறக்கூடாது. இது எப்படி? அந்த வரம்பு எங்கே இருக்குது? அல்லாஹ் கட்டளையிட்ட லிமிட்டுக்குள்ளே, அந்த வரம்புக்குள்ளே நிற்கணும். 11வது சூராவுடைய 112வது ஆயத்து. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் கட்டளை, வணக்க வழிபாடுகளை செய்வது சரியான வழிமுறையை எடுத்து காட்டுகிறது இந்த கண்ணியமிக்க ஆயத். அவற்றை செய்யும்போது நடுநிலையுடனும் நிலையாகவும் இஸ்திகாமத்துடன் செய்யணும். நிலையாகனா நிலையாக இருக்கும். ஃபஸ்தகீம் என்ன ஆகும்? இது அல்லாஹ் என்ன சொல்ல, இஸ்திகாமத்தோடு இருங்கள் அப்படின்னு சொல்கிறான். நிலையாக இருக்கணும். அப்போ நிலையாக இருக்கிறதுங்கிறது என்ன? அதை விட்டு விடவும் கூடாது. ஒரே அடியாக செய்கிறேங்கிற பேர வரமும் மீறி செய்யக்கூடாது. இபாதத்தை எப்படி செய்யணுமா? ஃபஸ்தகீம் கமா உமிர்த, எப்படி உங்களுக்கு கட்டளையிடப்பட்டு அதில் நெல்லுங்கிறான் அல்லாஹ். அப்போ நபிக்கு அப்படி தான் கடமை. அப்போ நபியின் சுன்னாவை முற்றி அவங்க வழிமுறைப்படி நம்ம நின்றாதான் அது இபாதத்தில் சரியான நிலை, அதான் சரியான மன்ஹஜ், வழிமுறை. அதில் வழி தவறி போகக்கூடாது. கொஞ்ச நாள் செய்கிறது அப்புறம் மொத்தமாக விட்டுறக்கூடாது. அப்புறம் செய்கிறேங்கிற வரவு மீறியும் போகக்கூடாது. இபாதத்தில் ஒரு இஸ்திகாமத்து இருக்கணும், நிலையாக செய்யணும். அலட்சியமும் இருக்கக்கூடாது, ஒரேடியாக விட்டு விடவும் கூடாது, வரவு மீறலும் பண்ணக்கூடாது. மார்க்கத்துடைய சட்டப்படி மார்க்க வழிமுறையை கேட்டு தெரிஞ்சு அந்த இல்மோடு செய்ய வேண்டும். வரவு மீறி விடாதீர்கள் என்று அழுத்தமாக அல்லாஹ் கூறுகிறான். வரவு மீறல் என்றால் மார்க்க வரம்புகளை தாண்டி சென்று கடுமையாகவும் பிடிவாதமும் செய்வது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லியிருக்கிற வரம்பு தாண்டி போகிறது, அதில் பிடிவாதத்தை கடினத்தை காட்டுறது, அதுதான் குலு என்று சொன்னால் வரவு மீறல். நபித்தோழர்களின் 3 பேர் தங்கள் வணக்கங்கள் மிக குறைவாக இருப்பதை நினைத்து கொண்டார்கள். அவங்களா நினச்சிக்கிட்டாங்க ரொம்ப இபாதத்து கம்மி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை கேட்டாங்க. ஒருவர் என்ன செய்தார்? தாங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்தாருன்னா, நான் இனி தொடர்ந்து நோன்பு வைக்க போகிறேன், அதை விடவே மாட்டேன் என்றார். இன்னொருத்தர் தொழுது கொண்டே இருப்பேன், இரவில் தூங்கவே மாட்டேன் என்றார். இன்னொருத்தர் நான் பெண்களை திருமணம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா அன ஃபஉஸல்லி வ அனாமு வ அஸூமு வ உஃப்திரு வ அத்தஸவ்வஜு நிஸா ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. நானும் தொழுகவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நோன்பும் வைக்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், பெண்களை திருமணமும் முடிக்கிறேன். யார் எனது வழிமுறையை சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று சொன்னார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை.
இமாம் அஹ்மத் 13763 பதிவு செய்கிறாங்க. இமாம் புகாரியும் இதை பதிவு செய்திருக்கிறாங்க, முஸ்லீம்லையும் இருக்குது. அப்போ இதுலேருந்து தெரிய வருது, இபாதாங்கிறது மார்க்க சட்டங்கள் ஆதாரங்களுக்கு உட்பட்டது. ஒருத்தர் அவருடைய விருப்பப்படியெல்லாம் செய்ய முடியாது. தொழுகிறேங்கிற பேரில் அல்லாஹ்வைத்தானே தொழுகிறேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் தொழுதுட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு, வேலை விட்டு எல்லாம் விட்டு நான் தொழுகிறேன் தொழுதுகிட்டே இருக்கக்கூடாது. நோன்பு தான், அல்லாஹ்வுக்கு தான் நோன்பு வைக்கிறேன், இனி நான் சாப்பிடவே மாட்டேங்க, இப்படியே நோன்பு வச்சே சாப்பிட போகிறேங்கன்னு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இபாதத்தில் வரமீறல். இது சுன்னாவுக்கு முரணானது. அல்லாஹ்வுக்காக தான் ஒருத்தன் அப்படி செய்தால் கூட அல்லாஹ் அதை ஏற்றுக்க மாட்டான். அது இபாதத்தில் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய நபி அந்த வழிமுறையை காட்டலை. தற்காலத்தில் அகீதா விஷயத்தில் 2 கூட்டங்கள் மாற்று கருத்தில் இருக்கிறார்கள். முதல் கூட்டம் வணக்கத்தை புரிந்து கொள்வது குறைபாடு உள்ளவர்கள். இபாதத்தை சரியாக விளங்கலை, அதில் அவங்கள்ட்ட குறைபாடு இருக்குது, அதனால் அதை நிறைவேற்றியது அலட்சியமும் தளர்ச்சியும் காட்டுகிறார்கள். அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, இபாதத்தில் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவர் அலட்சியம், அதை ரொம்ப மென்மையாக எடுத்துக்குவாங்க. அது என்னங்க, ஏங்க இபாத்துன்னு பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இபாதத்துடைய முக்கியத்துவத்தை விளங்காமல் அலட்சியமாக இருக்கிறவர்கள். அக்கீதால இவங்கள்ட்ட வழிகேடு இருக்குது, குறைபாடு இருக்குதான். அப்படித்தான் அவர்கள் வணக்கத்தின் பல வகைகளை புறக்கணித்து விட்டார்கள். அவங்க பல இபாதத்துகளை புறக்கணிச்சாங்க. சில குறிப்பிட்ட செயலில் மட்டும் வணக்கமாக எடுத்துக்குவாங்க, அதன் அர்த்தத்தை சுருக்கிட்டாங்க. இப்படி சில விஷயங்களை ரொம்ப இபாதத்தை எடுத்துக்குவாங்க, சில விஷயங்களை அலட்சியப்படுத்திடுவாங்க. அவை மஸ்ஜிதில் நிறைவேற்றப்படுவதுடன் முடிந்து விடுகின்றன. அவங்களுடைய விஷயம் என்ன கேட்டால், இபாதத்னாவே தொழுகை தான், அது மஸ்ஜிதோடு முடிஞ்சிருச்சு. வீடு, அலுவலகம், கடைகள், தெருக்கள், கொடுக்கல் வாங்கல், அரசியல், சர்ச்சையான விஷயத்தில் தீர்ப்பை கோருதல், இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களில் வணக்கத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதெல்லாம் இபாதத்தா நினைக்கிறதே இல்லை. வீட்டில் உள்ள விஷயங்கள் அல்லது அரசியல் விஷயங்கள், பல விஷயங்கள், தெருவில் நடக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களில் அவர் வியாபார விஷயங்கள், கடையில் வியாபாரம், கொடுக்கல் வாங்க, இதெல்லாம் அதில் இபாதத்து உண்டுன்னு நினைக்கிறதே இல்லை. அவங்க இது ஒரு இபாதத்தா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்து தான் அப்படின்னு நினைக்கிறது. ஆகவே அதையெல்லாம் பொருட்படுத்துறதில்லை. அவங்கெல்லாம் அதோடைய முக்கியத்துவத்தை அவங்க கண்டுகொள்கிறதே இல்லை. மஸ்ஜிதுக்கு என்று சிறப்பு இருப்பது உண்மைதான். அங்கு 5 வேளை தொழுகை நிறைவேற்ற கட்டாய கடமை என்றாலும் முஸ்லீம்களின் முழு வாழ்வையும் உள்ளடக்கியதா இபாதா. அது மஸ்ஜிது உள்ளே உண்டு, வெளியும் உண்டு. இவங்களுடைய பிரச்சனைன்னு கேட்டால் குறைபாடு உள்ளவங்க. இவங்க ஒரு சில இபாதத்தை மட்டும், தொழுகை மட்டும் இப்படின்னு எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் அலட்சியமாக இருப்பாங்க. அதிலெல்லாம் இபாதத்தை நினைக்க மாட்டாங்க. அவங்க மனமோன வாக்கில் நடப்பாங்க. இன்னொரு கூட்டம், 2வது கூட்டம், அக்கீதா விஷயங்கள் எல்லை கடந்து விட்டவர்கள், அதை செயல்படுத்தி வரமீறி விட்டவர். இவங்க என்னன்னா, முஸ்தஹப் விஷயங்களை கட்டாய கடமையாக உயர்த்தி விட்டாங்க. விரும்பத்தக்க விஷயம் செய்தால் நன்மை, நல்லது, ஆனால் அதை கடமை போல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உயர்த்திடுவாங்க. அனுமதிக்கப்பட்ட முபாக விஷயங்கள் சிலதை ஹராமாக்கி விட்டார்கள். அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான், செய்யலாம், ஆனால் இவங்க ஹராமாக்கிக்குவாங்க, தங்களுக்கு ஹராமாக்கிக்குவாங்க. அவர்களின் தவறான புரிதலை சுட்டி காட்டுகிற அவர்களின் வழிமுறைக்கு மாறுபட்டவர்களை அவர்கள் தான் வழிகாட்டிலும் தவறிலும் இருக்கிறார் என்று தீர்ப்பு செய்கிறார்கள். இது தப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் தான் வழிகாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம மேலே தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் வழிகாட்டலில் மிகச்சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். காரியங்கள் மிக கெட்டது, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படும் காரியங்கள். இவங்களுடைய பிரச்சனை கிட்ட வரம் மீறல். இவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் ஓவராக இது பண்ணி அவங்க முஸ்தகமான விஷயங்களை கூட கட்டாய கடமை போல பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய பிரச்சனை இது. அது தாங்களாக வரம் மீறி உருவாக்குற பிதஅத்துகளை அவங்க பிடிச்சிக்குவாங்க. சூஃபியாக்கள், திக்ர்கள், சூஃபியாக்கள்கிட்ட நிறைய பிதஅத்துகள் இருக்குது. அவங்களுக்கு குஃப்ரும் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் பிதஅத்தை மட்டும் செய்கிற சில சூஃபிகள்ங்கிற பேரில் தங்களுக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க பிதஅத்தான திக்ரு அது இதுன்னு நிறைய இது பண்ணி அதை கட்டாய கடமை போல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வழிகேடு, இவங்களுடைய அக்கீதால பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க.